ஸோ பேட்டிங்கில் சப்போஸ் ஒருத்தர் ஆடுறாங்க, பேட்டிங்கில் ஸோ நல்லா ரன் அடிச்சுட்டே இருக்கும்போது செம பீக்கில் இருப்பாங்க, செம மைண்ட் செட்டில் இருப்பாங்க, டூ குட்டாக இருப்பாங்க. பட் ரன் அடிக்காத சிச்சுவேஷன்ஸ், ஒரு டவுன்ஃபால் இருக்கும்போது, கண்டினியூவாக 3-4 மேட்சஸ் ரன் அடிக்காத போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்தை இங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அது எப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தோம், ஸோ என்ன மாதிரி நம்ம திங்க் பண்ணோம், அந்த மாதிரி விஷயத்த ஒர்க் பண்ணோம். இல்லை டீம் கண்டினியூவாக 3-4 மேட்சஸ் வின் பண்ணும்போது இருக்க ஹாப்பியோட 3-4 மேட்சஸ் லாஸ் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணி டீமை மேலே கொண்டு வரது, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுன்றதை ஒர்க் பண்ணி கொண்டு வரது, அந்த மாதிரி விஷயத்தை இங்கே நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ பேட்டிங்கில் சொல்கிறேன். பேட்டிங்கில் நம்ம 3-4 மேட்சஸ் ரன் அடிக்கல டவுன் ஆகிறோம் அப்படின்னா சிம்பிள் தான். அந்த டைம் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு பாருங்கள். எனக்கு என்ன பண்ணணும்னு எக்ஸாக்டாக தெரியும், பட் அங்கே போய் நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறது அது கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா, உங்களோட திங்கிங் கரெக்டு, பட் உங்கள் எக்ஸிக்யூஷன் ராங். ஸோ அப்போ உங்கள் எக்ஸிக்யூஷன் நீங்கள் நினச்ச மாதிரி இருந்துச்சுன்னா டூ குட். ஸோ அப்போ தான் உங்களோட நேச்சுரல் கேம் ஆக்சுவலி வெளில வரும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் செலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது நிறைய நடக்கும். இது ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ண நினச்சி ஆடாதீங்க. ஏன்னா நான் பண்ணேன், அதெல்லாம் ட்ரை பண்ணேன், அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு நெகட்டிவாக தான் போச்சு. பட் அதுக்கப்புறமா இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காம, ஸோ என் கேம் இது, நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடும்போது ஒரு சில டேஸ் எனக்கு சூப்பராக போச்சு. அதுக்கான கான்செப்ட் நான் அன்றைக்கி என் மைண்ட் செட் இப்படி தான் இருந்துச்சு. நான் யாருமே இம்ப்ரெஸ் பண்ண நினைக்க போதில்லை, நான் தூக்கி அடிக்க நினைக்க போதில்லை, நான் பார்த்து பாலை பார்த்து ஆட போகிறேன் நினைக்கும் போது நான் சூப்பராக ஆனேன். சம் டேஸ் நான் தூக்கி அடிக்கணும், நிறைய பேர் நான் பார்க்கணும், நான் செம்மையாக அடிச்சு காட்டணும்னு நினைக்கும் போது பெருசாலாம் எனக்கு அந்த டே கிளிக்காகவே இல்லை.